இம்மைக்குரியதை மாத்திரம் நீங்கள் தேடுவதாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் முடிவு பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும். இம்மைக்குரியதாக மட்டும் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? பரிதவிக்கப்பட்டவர்களை போல காணப்படுவோம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு புறப்படுகிற சந்ததிகள்ல ஒரு சந்ததி வெறும் நன்கொடைகளை மட்டும் வாங்குற சந்ததி. அதான் அவங்க ஆண்டவர்கிட்ட எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து உலக ஆசீர்வாதத்தையே கேட்டு வாங்குற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் தந்தவர், எல்லாவற்றையும் தந்த மிச்சம் எல்லாத்தையும் தராது இருப்பது எப்படி சொல்லிட்டு சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை பாருங்க, உடுத்தி வைத்திருக்கிறாரு, குருவிகளுக்கு போஷிக்கிறாரு. ஆனா நாம இன்னும் இந்த நன்கொடைகளுக்காக தான் தேவனை பின்பற்றுகிறோம். ஒரு கூட்டம் ஆபிரகாமின் சந்ததி தான் இவங்களும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் தான். இவங்களும் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. ஆபிரகாமுடைய காரியங்கள் அதன் மூலமா இப்ப நீங்க கலாத்தியர்ல வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்குன்னு இருக்கு, வருது. ஆனா எந்த ஆசீர்வாதம் வருதுன்னு தான் இப்ப கேள்வி. இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்க, எந்த ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க? என் நாமத்தினாலே எவைகளை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன இயேசு எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. வசனம் சொல்றது ரோமர்ல, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இயேசு கிட்ட இந்த நன்கொடைகளை கேட்கிற கூட்டமாய் தான் காணப்படுகிறோம். அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை வேணும், இதை வேணும். இதில் நம்ம பல நேரங்கள்ல இதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் தானே கேட்கிறோம். அவர் சொல்றாரு, பரலோகத்துக்குரிய மேன்மையே கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்கிறார்.